இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்டுக்கு கூட்ட அவமானப்படுத்துறாங்களா? நீங்க வாங்கம்மா. நான் தான் போனேன், அவங்க கூப்பிடலடா. நீங்க போனீங்களா? அந்த வீட்டுக்கு நீங்க போனீங்களா? நீங்க எதுக்கு அம்மா போனீங்க? நீயே சுயமா உன்னுடைய கையால சாந்தி முகூர்த்தத்தை நடத்தணும். பூரிக்காக இவ்வளவு அவமானத்தை தாங்கிக்கிட்டீங்களாமா? உங்களுக்கு தான் தெரியும்லம்மா, அந்த வீட்டுக்கு போனா எப்படிலாம் அவமானப்படுத்துவாங்கன்னு தெரியும்லம்மா. நீங்க ஒரு வாட்டி போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே நான் பதிலடி கொடுத்திருப்பேன்லம்மா. உன்கிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. அவங்க பூர்ணியை என்ன பண்ணுவாங்களோன்னு நான் பயந்து போயிட்டேன். அதனாலதான் அவங்க சொன்னதுக்கு தலையாட்டிட்டு பிந்து கூட ஏன் மக மாதிரி தான் நினைச்சு ஒரு தாயா அவளை ஆசீர்வாதம் பண்ணலான்னு நாங்க போனேன். ஆனா இப்படி நடந்துருச்சு. சரியான நேரத்துல பூமி வந்து என்னை காப்பாத்திட்டாடா. அம்மா ப்ளீஸ், அவளை பத்தி என் முன்னாடி பேச வேணான்னு உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிருக்கேம்மா. ஆமாண்டா, பூமி மட்டும் வரலன்னா இப்ப உன் அம்மா இப்படி இருந்திருக்கவே மாட்டேன். அம்மா, தண்டிக்கிறது காப்பாத்துறது எல்லாமே அந்த வீட்டு ஆளுங்க தானே. உங்களுக்கு அந்த விஷயம் புரியலையாமா? இந்த தடவையும் நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண போற மாதிரி ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள தள்ளி நம்ம வாழ்க்கையிலேயே விளையாட பார்த்துட்டு இருக்காங்கம்மா. பூமியும் அந்த குடும்பத்தோட வாரிசு தானம்மா. இதோ நம்ம நல்ல நேரம், அவளுடைய ஒரிஜினல் முகம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. மாமா, மாமா நீங்க என்ன பேசுறீங்க மாமா? நீங்க எதுவும் பேசாத. இது ஒரு புது நாடகமா? எங்க அம்மாவை காப்பாத்துற மாதிரி நடிச்சு ஏமாத்தலான்னு பாக்குறியா நீ? ககன், ஆமாமா, இப்போ நீங்க சொன்ன கதையில ஒரு முக்கியமான ரோல் பூமிக்குமே இருக்குமா? டேய் வாய மூடுறா. நீ அவளை வெறுக்கிறதுனால இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா என்ன? உண்மைதான் அத்தை, மாமா அப்படி நினைக்கிறதுல தப்பே இல்லை. நான் அந்த வீட்டு வாரிசுதான், ஷரத் சந்திராவோட ரத்தம். ஆனா மாமா, என்னைக்காவது ஒரு நாள் நீ எந்த தப்பும் செய்யல பூமின்னு உங்க வாயால நான் சொல்ல வைக்கிறேன். அது சீக்கிரமாவே நடக்கும். அம்மா வாங்கம்மா போலாம். ககன், ககன், பூமிடா, வாங்கம்மா. ககன்.